ஐயா, என்ன ஆயிற்று உடம்புக்கு? ஐயா மிகவும் ஆபத்தான நிலையில் இருக்கிறார்கள். மருந்தெல்லாம் கொடுத்தும் குணமாகவில்லை. நோய்க்கு என்ன மருந்து என்றே தெரியவில்லை. வா சாமிநாதன், இத்தனை ஆண்டு காலம் என்னோடு இருந்த தமிழ் இப்பொழுது என்னை விட்டு பிரிந்து மெல்ல மெல்ல எங்கோ சென்று கொண்டிருக்கிறது. தமிழ் உங்களை விட்டு பிரிவதா? முடியவே முடியாது. தமிழ் தான் நீங்கள், நீங்கள் தான் தமிழ். இப்படி இருக்க தமிழ் எப்படி உங்களை விட்டு பிரிய முடியும்? உண்மைதான். இதுவரை நான் சுவாசித்தது காற்றல்ல, தமிழ்தான். மகாவித்வானுக்கு எப்படி இருக்கிறது? அப்படியே தான் இருக்கிறது ஐயா. அழாதே சாமிநாதா, உமக்கு நான் எத்தனையோ பாடல்களை சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். இப்போது எமக்காக நீர் ஒரு பாடலை பாடும். சொல்லுங்கள் குருநாதரே, உங்களுக்கு என்ன பாட்டு வேண்டும்? திருவாசகம் பாடும். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. தொழுதகை துன்பம் துடைப்பாய் போற்றி, அழிவிலா ஆனந்தவாரி போற்றி, அழிவதும் ஆவதும் கடந்தாய் போற்றி, முழுவதும் இறந்த முதல்வா போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அருளிட வேண்டும் அம்மான் போற்றி, இருள் கெட அருளும் இறைவா போற்றி. இந்த மண்ணுலக வாழ்வு போதும், விண்ணுலகத்தில் உன் மலர்பாதங்களில் எனக்கு அடைக்கலம் வேண்டும் என்று சிவபெருமானை வேண்டி திருவாசகத்தில் மணிவாசக பெருமான் பாடுவாரே, அடைக்கலப்பத்தா? ஆம், அதுதான். அதை பாடும். வெறுப்பனவே செய்யும் என் சிறுமையை நின் பெருமையினால் பொறுப்பவனே, அரா பூண்பவனே, உங்கு கங்கை சடை செருப்பவனே, நின் திருவருளால் என் பிறவியை வேறறுப்பவனே, உடையா அடியே உன் அடைக்கலமே, உன் அடைக்கலமே. ஐயா! மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை காலமானதை அறிந்து உம்மை போல் யாமும் துக்கப்படுகிறோம். திருவருட்சித்தம் அதுவாக இருக்கும்போது அதை நாம் எப்படி தடுக்க முடியும்? நீர் ஆதீனத்தில் அவரிடத்திலிருந்து இங்குள்ள மாணவர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கலாம். ஏதாவது சந்தேகம் ஐயப்பாடிருந்தால் எம்மிடம் கேட்டு நிவர்த்தி செய்து கொள்ளலாம். எல்லாம் என் பாக்கியம். வாங்கப்பா, நீங்க திருவாவடுதுறை வீட்டுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம். எனக்கும் தான். பாத்திரங்க மதுரா. சரிங்க மாமி. படியில கால் வச்சு இறங்கணும். சரிங்க. மதுரா, வலது கால உள்ள எடுத்து வச்சு வா. சரி மாமி. எவ்வளவு பெரிய வீடு, ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா மாமி. சாமா, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. திருவாரூர் ஆதீனத்துக்கு உன் மேல கொள்ள பிரியம்.
அதனாலதான் லட்சுமி கடாட்சம் புரிஞ்ச இந்த வீட்டை நமக்குன்னு கொடுத்துருக்கா. நல்லா இருக்கு இல்லையா? ஆமாங்க. அப்பா, ஆ? ஒரு சுப செய்தி. என்ன? வீட்டு செலவுக்கு நமக்கு வருஷத்துக்கு 60 கல நெல்லும் 50 ரூபாய் சம்பள பணம் கொடுக்கணும்னு மகா சன்னிதானத்துல உத்தரவாயிருக்கு. அப்பா, அவ்வளவு பெரிய சம்பளமா? ஆமாப்பா. எல்லாம் பரமேஸ்வரனுடைய திருவுருள் தான்.